நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையும் நாம தெரியணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுடலாக இருந்தபோது, அதாவது ரூஹ் ஊதப்படலை, ஆதம் முன்ஜதிலுன் ஃபித்தீன், மண்ணுடலாக இருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்போதே நான் காத்தமுன் நபியாக ஆக்கப்பட்டு விட்டேன், இறுதி தூதராக நான் ஆக்கப்பட்டு, வெறும் நபி அல்ல, இறுதி தூதர். எனவே இந்த குழப்பம் தற்காலத்தில் பெரிய குழப்பமா இருக்குது. சில பேர் தன்னை மஹதிங்கிறான், சில பேர் நானும் ஒரு நபிங்கிறான். அது மிர்சா குலாம் அஹமத் காதியானோடு ஒளிஞ்சு போச்சுன்னு நினைச்சோன்னு சொன்னா, இன்னைக்கும் அதுவும் குறிப்பாக உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது, இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் தான் சில பேர் இந்த நபித்துவவாதம் பண்ணக்கூடிய பொய்யர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறான். இந்த காலத்தில் நாம் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கோட்பாடுகளில் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபி. இப்போ சொன்னாங்க, ஆதம் மண்ணுடலாக இருக்கும் போதே நான் இறுதி நபியாக காத்தமுன் நபியாக ஆக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவுனுடைய வெளிப்பாடு நான், என்னுடைய சகோதரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன சுப செய்தி தான் நான், என் தாய் ஆமினா கண்ட கனவுனுடைய வெளிப்பாடு தான் நான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதல் படைப்பு என்பது உலமாக்களுடைய கருத்து. முதல் படைப்பு அவங்க தான். இமாம் ஜாஃபர் சாதிக் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லா உயிர்களையும் ஆஜராக்கினான், எல்லா உயிர்களையும் ஆஜராக்கி எல்லா உயிர்கள்ட்டையும் அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய இறைவன் கேட்டான். அப்போ முதல்ல ஆம் என்று சொன்ன உயிர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர். அல்லாஹ் கேட்டான் இல்லையா, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்டபோது அதற்கு முதல் பதிலளித்த ஆன்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மா. அப்ப அவர்களுடைய ஆன்மா தான் எல்லா ஆன்மாக்களுக்கும் முந்தையது, எல்லா ஆன்மாக்களுக்கும் முதன்மையானது. எனவே படைப்பின் முதல் அவங்க தான். இந்த உலகத்துல அல்லாஹ் சில நோக்கங்களுக்காக கடைசி நபியாக அனுப்புகிறான், ஆனால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் முதன்மையான படைப்பு என்பதுதான் நம்முடைய அறிஞர்கள் எல்லாருடைய கருத்திலிருந்தும் தெரிய வருது. இது நம்முடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி குறிப்பிட்டான்.